வண்ணமலைப்பட்டி மாதிரி ஒரு அழகான கிராமத்தில் மீனாட்சி பாட்டி தனியாக வாழ்ந்து வந்தார். அவருக்கு குழந்தைகள் இல்லை. ஆனால் லக்ஷ்மி என்ற ஒரு பசுவிருந்தது. அது அவருக்கு ஒரு செல்லப்பிள்ளை போல. லக்ஷ்மி, என் பொண்ணு நீதான் என்று தினமும் பேசுவார் பாட்டி. காலை எழுந்ததும் முதலில் லக்ஷ்மியின் நெற்றியில் கையை வைத்து, நல்லா தூங்கினியா என்று கேட்பார். ஒரு நாள் பாட்டிக்கு திடீரென்று உடம்பு சரியில்லை. மூச்சு விடவே கஷ்டமாகிவிட்டது. அவர்கள் வீட்டுக்கு அருகில் யாருமில்லை. மழை கொட்டிக்கொண்டே இருந்தது. பாட்டி மெதுவாக விழுந்து மயங்கிவிட்டார். அதை பார்த்த லக்ஷ்மி அவளை சுற்றி சுற்றி நடந்து பல முறை ஆம் ஆம் என்று கத்த ஆரம்பித்தது. பிறகு திடீரென்று வீட்டின் கதவை தள்ளி திறந்து வெளியே ஓடியது. மழையை கூட பொருட்படுத்தாமல் நேராக கிராமத்து டீ கடைக்கு ஓடியது. அங்கிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். லக்ஷ்மி அவர்களின் வேஷ்டியை இழுத்து மீண்டும் வீட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தது. ஏதோ ஆபத்து என்று புரிந்து கொண்டவர்கள் அதை பின்தொடர்ந்து சென்றார்கள். வீட்டுக்குள் பார்த்தபோது பாட்டி மயங்கி கிடந்தார். அவரை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். சில நாட்களில் பாட்டி கண் திறந்தார். முதலில் பார்த்தது லக்ஷ்மியின் முகம். அதை கட்டிப்பிடித்து அழுதார். என் உயிரை காப்பாத்தினது நீதாண்டி. அன்று கிராமம் முழுக்க ஒரு உண்மை புரிந்தது. பேச முடியாத அன்பு சில நேரங்களில் உயிரையே காப்பாற்றும்.